மேம் வணக்கம். வணக்கம். கரூர்ல நடந்த அந்த துயரம், அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு அது நீதிமன்றத்துல நீதிபதிகளினுடைய காட்டமான விமர்சனங்களுக்கு தாவேக்காவும் விஜயும் அவங்க அந்த விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த நிகழ்வுகளை ஒரு பொலிட்டீஷியன் அப்படிங்கிறத தாண்டி களத்துல எப்படி பிரதிபலிக்குது? அவர்கள் மீது விஜய் தரப்பு மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கு. டிஎம்கே மேலயும் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஃபர்ஸ்ட்டு இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறது ஒரு 41 மக்களை நம்ம விட்டுருக்கோம், இழந்திருக்கோம் அப்படிங்கிறது வருத்தமான செயல். இது நடந்திருக்கக்கூடாது, நடந்துருச்சு. இருந்தாலும் இந்த நேரத்துல ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப தொடர்ந்து விஜய் 3 கேம்பெயின் நடத்தியிருந்தாரு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி கூட்டங்கள் கடல் போல தான் இருந்துச்சு. அப்ப எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கல அப்படின்னும்போது நம்ம அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது. அதேபோல விஜயும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா, அவருக்கு வரதெல்லாம் கண்ணு முன்னு தெரியாத ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டம் தான் இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் கூட்டம் இருக்கு அப்படின்னும்போது, அதை சாமர்த்தியமாக போலீஸும் சரி, இப்ப இருக்க கவர்மெண்ட்ட அழகா கொண்டு போனாங்க. அத நம்ம இந்த நேரத்துல பாராட்டணும். ஸோ இது அசம்பாவிதமாக இது ஒரு விதம் நடந்தது இது நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இந்த இடத்துல அப்படின்னும்போது, ஒரு தவறு நடந்ததுக்கு அப்புறமா, இத திருச்சு திருச்சு நம்ம இவங்க மேல தவறு, இவங்க மேல தவறுன்னு நம்ம மாத்தி மாத்தி சொல்றத தாண்டி, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அடுத்து இந்த மாரி ஒரு தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ நெறைய பேர்கள் விமர்சனங்கள் முன் வச்சாங்க, வலைத்தளங்கள்ல பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்க கவர்மெண்ட்டையும் ரொம்பவே வேகமாக சாடுனதும் உண்டு. அப்படின்னும்போது இந்த பாயிண்ட்ல நான் என்ன என்ன சொல்றேன்னா, ஒரு முதலமைச்சராக இருந்து அவர் சொன்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு கட்சி தலைவனாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் தொண்டர்களையும், மக்களையும் இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளப்படணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அப்படின்னும் அது ஒரு பொதுவான கருத்து. எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. அவங்கள நாடி வரவங்கள சேஃப் சைட்ல வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது ஒரு சரியான ஒரு பதில். நான் அத பாராட்டுறேன். அதே போல தான் எல்லா தலைவர்களோட எண்ணமும் இருக்கும். அதனால நம்ம விஜயும் தவறுன்னு இந்த இடத்துல சொல்லவும் முடியாது. ஸோ இதுல இப்ப அருணா ஜெகதீஷன வச்சு நம்ம இப்ப ஒரு குழு அமைச்சு இத பார்வையிட சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நெறைய இப்படி இல்ல, அப்படி இல்லன்ற விஷயங்கள் கொண்டு வந்தாலும், இத இன்னும் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு கூட நெறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இது தவறுன்னு சொல்லிட்டு விஜயிடம் வாதிடவும் செஞ்சிருக்காங்க. ஸோ என்ன என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, கட்டமைப்பு சரியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். கட்டமைப்பு சரியா இருக்கணும்னா, அவருக்கு வரது எல்லாமே யங்ஸ்டர்ஸ். இதுல நான் என்னோட பார்வை என்ன அப்படின்னு சொன்னா, 2 திராவிட கழகங்களையும் மக்கள் எதிர்க்கிறாங்களோ! ஏன்னா அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கல. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க. நாங்க எதிர்பார்க்க ஒரு ஆட்சி இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 50 ஆண்டு காலம் பின்னோக்கி போய் இந்த மாதிரி இல்லையே! அப்ப இருந்த தலைவர்கள் எப்படி இருந்தாங்க? அதை மிங்கிள் பண்ணி அத மேட்ச் பண்ணி பார்க்கணும். அந்த மாரி ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ! அதனால தான் இப்ப இவங்க 2 பேருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ நம்ம குறையாம சொல்ல முடியாது. ஏன்னா, யங்ஸ்டர்ஸ் நம்ம இன்னும் 10 ஆண்டு காலம் தள்ளி போய் பார்த்தோம்னா, ஜல்லிக்கட்டு சொல்லலாம். அத்தன பேரும் ஒரு கடற்கரையில கூடி எதுக்குமே ஒரு எந்த தேவையும் இல்லாம எல்லாமே அங்க இருந்து அந்த ஒரு விஷயத்த நம்ம பெற்றோம். அத இந்த நேரத்துல நம்ம அ பாராட்ட தான் வேணும். ஸோ அதே மாதிரி இப்ப யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறது அவங்களோட எண்ணமும் அப்படிதான் இருக்கு. ஸோ நாங்க எதிர்பார்த்த ஒரு அரசியல் இங்க இல்ல. அப்போ ஒரு மாற்றம் அப்படின்னும்போது, இவரால நடக்குமோ, நிகழுமோ அப்படின்னும்போது அந்த கண்மூடித்தனமான ஒரு காதல்ன்னு சொல்லலாம். இல்ல ஒரு ஆசை, அந்த மாரி இருந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அவங்க அத கொண்டு வராங்க. இதுதான் எங்க தலைவர் ராகுல் காந்தியும் சொல்றாங்க. அடுத்து இளைஞர்கள் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வைக்கிற முன்னாடி வைக்கிற விஷயமும் அதுதான். ஸோ அதே பாணிய தான் விஜய் அவர்களும் கொண்டு வருது. அதுக்கேத்த மாரி அவருக்கு கூட்டமும் இருக்கு அப்படின்னும்போது, இந்த விஷயத்தலாம் பார்க்கும்போது ஓகே. அ ம இதுல பிள்ளைங்கள நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண்மூடித்தனமா இருக்காங்க, வேகமா இருக்காங்க. இந்த கிரவுண்ட்ல எப்படி இருக்குங்க மேம்? இப்போ இங்க நம்ம இவ்வளவு விஷயம் பேசுறோம் இல்லையா? 41 உயிர்கள் போனது எல்லாருக்குமே ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. சோசியல் மீடியால ஒரு டாக் இருக்கு. ஆனா களத்துல எப்படி இருக்கு? நீங்க மக்கள சந்திக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? யார் மேல தப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க? இல்ல களத்துல உயிரிழந்த வீட்லயே சொல்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அ எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, பரவால்ல விஜய் வரணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இழந்தவங்க வீட்ல இது ஏதோ சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அசம்ப்ஷன்ல பேசுறது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் இது என்ன? இது ஏன்? அப்படிங்கிறத உற்று நோக்கி அதுக்கு உண்டான தீர்வு கிடைத்தால் மட்டுமே தான் இது யார் மேல சரி?
தப்புன்னு நம்ம பேச முடியும். இதுக்கு முன்னாடி இத வச்சு நம்ம எல்லாருமே அரசியல் பண்றாங்க. அது வந்து சரியா அப்படின்னு பார்த்தா, இந்த நேரத்துல அது வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன். இது இது இனிமேல் நடக்கக்கூடாது. இந்த இந்த தமிழ்நாட்டுல இனிமேல் இது வந்து முதலும் கடைசியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த அடுத்தடுத்த மாநிலங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நேபாள்ல பார்த்தீங்கன்னாலும் சரி, லடாக்லனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து பண்ண விஷயங்கள எடுத்து பிஜேபி அந்த இடத்துல களம் இறங்குனதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது, இந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு இது தேவையா? அப்படின்னு யோசிக்கும்போது, யங்ஸ்டர்ஸ் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படிங்கிறது ஒரு பார்வை. அவங்களும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது பிஜேபி கையில எடுக்கிறது வந்து இந்த நேரத்துல அவங்க தேவைக்கு நம்மள வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்த வந்து நான் இதுல பார்க்குறேன். ஸோ அதே மாரி தான் இந்த சூழலுக்கு வந்து ஒட்டுமொத்த எம்பிக்கள் வந்து களம் இறங்கியிருக்காங்க. அது ஒரு டீமா. ஸோ களம் இறங்கி அவங்க வந்து இதுல வந்து இவ்ளோ வேகத்தை காட்டுறது வந்து சரியா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னா மணிப்பூர் விஷயத்துல வந்து எத்தன பேர் வந்தாங்க? இத்தனைக்கும் அங்க வந்து ஆட்சி புரிஞ்சாங்க. அங்க வந்து முதலமைச்சரும் அதான் கேட்டிருந்தாரு. ஆமா. அது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அங்க வந்து பெண்கள வந்து இதுக்கு மேல ஒரு அ எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கேவலப்படுத்தி ஒரு அந்த மாரி ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சு. அப்படின்னும்போது அதுக்கு பேச வராத ஒரு பிரதமர் அவர்களும் அப்போ அங்க வந்து அவங்க ஆட்சியில தான் இருக்காங்க. அப்படின்னும்போது அங்க வராத நிர்மலா சீதாராமன் அவர்கள், இங்க வந்து இந்த அளவுக்கு மெனக்கெட்டு பேசுறாங்க அப்படின்னும்போது, எனக்கு இது வந்து ஏதோ ஒரு சதி தானா நிகழ்ந்த விஷயத்தில் சதி வேலைகள் வந்து சூழப்படுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. இப்போ இந்த 41 உயிர்கள் பலியாவதற்கு தொடக்க புள்ளியா அமையறதுன்னு பார்த்தா, அங்க ஒரு பிரச்சார கூட்டம். அதுக்கு விஜய் போறாரு. அதுக்கு அடுத்தடுத்து தான் ஒவ்வொரு விஷயங்கள்ல வந்து யார் மேல தப்பு சரின்னு பார்ப்போம். அடிப்படை காரணமா தாவேகாவோட கூட்டம் தான் அமைஞ்சிருக்கு. விஜய் மேல கோவமே இல்லையா மக்களுக்கு? இல்ல அதுதான் சொல்றேன்ல. இப்ப வந்து அடிபட்டவங்களோ, இல்ல வந்து தன் குடும்ப உறுப்பினர்கள வந்து இழந்தவங்களோ, அவங்க வந்து அந்த அளவுக்கு பெருசா சொல்ல மாட்றாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து இதுல வந்து நான் என்னோட பார்வை நான் பார்க்குறது வந்து எப்படின்னா, அவர் களத்துல இருந்து கலண்டு போனாலும், அங்கருந்து நகர்ந்து போனாலும், சில விஷயங்கள அவர் முன்வைக்கிறாரு. அவரு பேசின விஷயங்கள நான் பார்த்தத சொல்றேன். இல்ல நாங்க இருக்கணும்னு நெனைக்கும்போது, இல்ல வேண்டாம் நீங்க இருந்தா இன்னும் பிரச்சனையாகும். ஏன்னா வந்து நார்மலா அவர பார்க்கணும், ஒரு ஆக்டரா பார்க்கணும்னு நெனைக்கிற கூட்டத்து மத்தியில், இந்த மாரி ஒரு கலவரம் நடக்கும்போது, நம்ம மக்கள் வந்து பாசம் வச்சுட்டா எப்படி வைப்பாங்கன்னு தெரியும். ஸோ அப்படின்னும்போது இதுக்கு இவரு வராரு, அப்ப நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு, மேலும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துறக்கூடாதுன்னு நெனச்சு வரல அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த நேரத்துல பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் மறுநாளே நெனைக்கிறேன். மறுநாள் ஒரு 12 மணி நேரம், 15 மணி நேரத்துக்குள்ள அவர் வந்து இந்த மாரி இறந்தவர்களுக்கு வந்து ₹20,00,000 நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒரு குடும்பத்துல வந்து அந்த அவங்களோட இதுக்கு என்ன அப்படிங்கிறத அவர் சொன்ன விஷயங்கள் ஓகே அப்படின்ட்டு. 3வது நாள் வந்து அவர் வந்து பேட்டி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டாரு. ஸோ அப்படின்னும்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அவர் சைட்ல அவர் நெனைச்சது சரி அப்படிங்கிற மாரி ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எப்படி பொறுப்பு இல்லாம நடக்க முடியும்? ஏன்னா ஒரு தலைவர் பதவியில் தலைவை ஒரு கட்சியை வழிநடத்தி கொண்டு போற ஒரு தலைவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு உயிர் இழந்த இடத்துல வரல. ஏன் அவர் வந்து அதுல முன்னெடுக்கல? அப்படின்ற ஒரு விஷயங்களும் வந்து மக்கள் மத்தியில பேசப்படுது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இப்படி சொன்னாலும் சரி, அப்படி சொன்னாலும் சரி அப்படிங்கிறத, இத வந்து முழுக்க முழுக்க அரசியலாக்கி ஆதாயம் தேட வேண்டாம். அப்படிங்கிறது தான் என்னோட நினைப்பாவே இருக்கு. இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயுமே கூட இந்த விஷயத்த பத்தி பேசியிருப்பதாக தெரியுது. ஒரு நிர்வாகி கூட விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்து அந்த விஜய் ஆதரவு மனநிலை அப்படின்றது ஒண்ணு இருக்கா? இல்ல. அதாவது இப்ப வந்து டெல்லிலருந்து இவங்க வந்திருந்தாங்க. கேசி வேணுகோபால் எங்களோட பொதுச் செயலாளர் வந்திருந்தாங்க. எங்களோட இன்சார்ஜ் கிரீஷ் ஜோடகர் ராகுல் காந்தி வந்திருந்தாங்க. அவர்களே விஜய்ட்ட அவங்க பேசினதா அவங்க சொன்னாங்க. பேசினாங்க. இப்ப இதுல வந்து என்ன பார்க்குறோம் அப்டின்னா, யார் கட்சி நாங்க கூட்டணியில தான் இருக்கோம். நல்ல முறையில தான் போயிட்டுருக்கு. அப்டின்னும்போது ஸ்டாலின் அவர்கள்கிட்டயும் பேசி, இங்க என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி விஜய் கிட்டயும் அவங்க பேசினாங்க. இதுல வந்து நாங்க என்னவா இருக்கோம்னா, நாங்க பொதுவா இருக்கோம். இதுல வந்து மக்களோட மனநிலை, இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியோட எண்ணம். ஸோ அந்த இடத்துல நம்மளால என்ன சால்வ் பண்ண முடியும்ன்றத அவங்க பார்த்தாங்க. அதன்படி அங்கருந்து ஊர்லருந்து அவரு வெளிநாட்டுல இருக்கிறதுனால அவங்க வர முடியல. ஸோ எங்களோட இன்சார்ஜ் வேணுகோபால் அவர்களும் வந்தாங்க. எங்களால முடிஞ்ச உதவிகள வந்து அந்த குடும்பத்தாருக்கு நாங்க பண்ணோம். இதுல என்ன தோணுது அப்படின்னா, நான் முன்ன சொன்னது போலயே, இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியிலும், அதிகாரத்திலும் பங்கு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இப்ப அடுத்தடுத்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நவண்டு கொண்டே தான் இருக்கு. பேசிக்கொண்டு தான் இருக்கு. அப்படின்னும்போது இதையும் அடுத்து வந்து நம்ம வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னும்போது கூட்டணி மாறுனா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சலசலப்புகள் வந்து கட்சிக்குள்ளேயும் சரி, வெளியிலயும் சரி அந்த மனப்பான்மை இருக்க தான் செய்யுது. அப்படி இருந்தாலும் என்ன அப்படிங்கிறது வந்து தலைமை தான் முடிவெடுக்கும். ஸோ இப்ப வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இப்ப நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னும்போது இந்த வார்த்தைகள் திருப்ப திருப்ப பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அ
தேவையில்லாம கூட்டணிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு வருமோ, குழப்பங்கள் வருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது. ஸோ எது நடந்தாலும் தலைமை வந்து நிச்சயமா ஒரு முடிவு எடுப்பாங்க. மக்களுக்காக தான் எடுப்பாங்க. ஸோ இந்த நாடு நல்லா இருக்கணும். மக்களுக்கு உண்டானது நல்லபடியா போய் சேரணும்னு சொல்லிட்டு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுத்திருந்து எதுனாலும் ஃபேஸ் பண்ண தான் போறோம் இந்த எலக்ஷன. அப்படின்னும்போது அதுக்கேத்த மாரி கடந்து போறது நல்லதுன்னு நெனைக்கிறேன். இப்ப விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. திமுகவும், தாவேகாவும் மறைமுகமா ஒரு கூட்டு வச்சிருக்காங்களான்ற சந்தேகம் வருது. ஏன் இன்னும் விஜய கைது பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. யூசுவலா இந்த மாரி புதுசா வர கட்சிகள பிஜேபி பி டீம்னு சொல்லுவாங்க. இவரு திமுகவோடு மறைமுக கூட்டணிங்கிற மாரி சொல்றாரு. அது அவரோட கருத்து. அவர் என்ன கோணத்துல பார்க்குறாருன்னு நமக்கு தெரியல. ஆனாலும் மாத்தி, மாத்தி அதுதான் சொல்றேன். இந்த ஒரு மத்த எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இப்ப நாட்டுக்கு தேவையானது. அதெல்லாம் இப்ப சுத்தமா மறந்துட்டோம். இப்ப நம்ம வந்து அ ஓட்டு திருட்டு நடந்துச்சு. இதுக்கு நாங்க தொடர்ந்து ராகுல் காந்தி முன் வச்சாங்க. அத வந்து நாங்க மாவட்டந்தோறும் கொண்டு போணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பேர் இயக்கம் சொல்லிட்டு, அது வந்து என்னன்றது புரிதல் வந்து மக்களுக்கு இப்ப தான் போய் ரீச் ஆகுது. ரீச் ஆகுற நேரம் இப்ப டோட்டலா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா டோட்டலா அத அப்படியே ஃபுல்லா மூடியாச்சு. அத பத்தி யாரும் யோசிக்கல. இன்னும் நம்ம 8 மாசத்துக்குள்ள வந்து தேர்தல சந்திக்க போறோம். இப்ப பீகார் எலக்ஷன் வரப்போகுது. இப்ப இது என்ன ஆகப்போகுது? இப்ப அதுலயும் நெறைய குளறுபடிகள், ஓட்டு திருட்டு நெறைய நடந்திருக்கு. வாக்காளர்கள்லாம் இருக்கிறவங்கள இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே வீட்டுக்குள்ள இத்தன பேர் 150 பேர்லாம் சொல்லிட்டு, இது எல்லாத்தையுமே மறைக்கிற ஒரு பாணியில வந்து பிஜேபி உள்ள களம் இறங்கியிருக்கோ! டோட்டலா ஒரு விஷயத்த மாத்தி அமைக்கணும், மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்திருக்காங்களா? அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்ப அதே நேரத்துல ஒரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே விஜய கடுமையா எதிர்க்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அல்லது அதிமுக, பிஜேபி இவங்க எல்லாரும் வந்து ஒரு மாதிரி விஜய் தரப்பில் நியாயம் இருக்கிறது. இல்ல விஜய்க்கு ஆதரவா திமுகவுக்கு எதிரா ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல. அதாவது இப்ப வந்து என்னன்னா, எனக்கு பிடிக்கல அப்டின்னும்போது, இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தோட எல்லாரும் சேர்ந்து ஒத்து போயி, ஒருத்தங்கள ஃபுல்லாவே ஓரங்கட்டணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல மறுபடியும், மறுபடியும் இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்க கூடாது. நடந்துருச்சு. ஆனா இத வந்து முழுக்க, முழுக்க வந்து ஒரு பிணத்த போட்டு அது மேல அரசியல் பண்றது எந்த விதத்துல சரி? அப்டிங்கிறது தான் என்னோட கேள்வி. அதனால அடுத்து நாட்டு மக்களுக்கு என்ன வேணும்? நல்லாட்சி குடுக்குறதுக்கு என்ன செய்யணும்? அப்டின்னு ஒரு தலைவர்களும் யோசிச்சாங்க அப்டின்னா, இந்த பேச்சுக்கள்லாம் வந்து அபத்தமானதுன்னு தான் நெனைக்கிறேன். இது தேர்தல் அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்களா? நீங்க சொன்ன மாரி இன்னும் ஒரு 7, 8 மாசம் தான் இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. ஒரு அரசியல் கட்சி அதுல நேரடியாக அவங்களோட பேரையும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இது தேர்தல் அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா? மக்கள் தான் நீதிபதி. மக்கள் தான் எல்லாமே. ஸோ மக்கள் எப்படி மறக்கிறாங்களா, மன்னிக்கிறாங்களான்றது அவங்க கையில தான் இருக்கு. ஸோ நம்ம இத எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. என்னைக்குமே சொல்லுவாங்க, ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, அதிகபட்சம் ஒரு 1 வாரமோ, 10 நாளோ, அடுத்து இன்னொரு பிரச்சனை வந்ததுன்னா, அத கடந்து போயிருவாங்கன்னு. ஆனா இந்த வருஷத்துல வந்து இது கடக்க முடியாத ஒரு துயர சம்பவம் தான் இது. ஆனாலும் வந்து மக்கள் கையில தான் இருக்கு. அதனால மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு அவங்க கிட்டயே நம்ம விட்டுறலாம். நன்றி மேம். நன்றி.